ஜெஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று 21 3 மாதம் 2019 ஆண்டு. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று ஜெஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். கோத்தபாயவின் வருகையினால் பெரும் அச்சத்தில் அரசாங்கம். மஹிந்த அணி ஆரூடம். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை அரசு மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு சம்பந்தமாக பதிலளிக்க கிடைத்த சந்தர்ப்பத்தை அரசாங்கம் தவறவிட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். காலி யக்கமுள்ள பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாங்கம் என்ற வகையில் நாட்டை மீட்டுக் கொடுத்த படையினரை காட்டிக் கொடுக்க கூடாது. இலங்கை மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க கிடைத்த சந்தர்ப்பத்தை அரசாங்கம் தவறவிட்டுள்ளது. இறுதியாக கிடைத்த உரிமையை கூட அரசாங்கம் பயன்படுத்தவில்லை. மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். அதேவேளை இதன்போது செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில, நாடு கேட்கும் நபரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவோம். மஹிந்த ராஜபக்ச பெயரிடப் போவது ஜனாதிபதி வேட்பாளர் அல்ல, நாட்டின் எதிர்கால ஜனாதிபதி. கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என அவர் நிறுத்தப்பட்டுள்ளதை அறிந்து அரசாங்கம் அச்சத்தில் இருப்பதாக கம்பன்பில குறிப்பிட்டிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் அமர்வுகள் ஆரம்பம். ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையின் 40வது கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வுகள் தற்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. இன்றைய தினம் இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை மீள வலியுறுத்தும் வகையிலான பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து இந்த பிரேரணியை முன்வைக்க உள்ளன. இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை மீள வலியுறுத்தும் வகையிலான பிரேரணை ஒன்று ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையில் இன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து இந்த பிரேரணியை முன்வைக்க உள்ளன. அமெரிக்காவின் இணை அனுசரணையில் ஏற்கனவே ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்ட பிரேரணியில் குறிப்பிட்ட பரிந்துரைகள் விரைவாக நடைமுறைப்படுத்த கோரும் வகையில் இந்த புதிய பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை விடயங்களை நிலைநாட்டுமாறு இந்த பிரேரணியினூடாக அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவுடன் இணைந்து கனடா, ஜெர்மனி மற்றும் மசிடோனியா ஆகிய நாடுகள் பிரேரணை முன்வைக்க உள்ளன. இந்த பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கிய 2 வருட கால அவகாசத்தை கோர தயாரென ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மண்டதீவில் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன். தனது நண்பருடன் மீன்பிடிக்க சென்றிருந்த வேளையில் படகு கவிழ்ந்ததன் காரணமாக அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். இதேவேளை அவருடன் சென்ற நண்பர் நீந்தி கரை சேர்ந்திருக்கின்றார். இவ்வாறு உயிர் இழந்தவர் மண்டதீவினைச் சேர்ந்த யோன் ஆண்டனி டினேஸ் என்ற 19 வயதுடைய இளைஞன் என விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில் மீனவர்களால் சடலம் மீட்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் இலங்கையின் சர்ச்சைக்குரிய நபரை நாடு கடத்த தயாராகும் அரசாங்கம். சர்ச்சைக்குரிய நபரை இலங்கைக்கு நாடு கடத்த தாம் தயாராக இருப்பதாக சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்துவதற்கு தேவையான ஆவணங்களை வழங்கினால் அவரை நாடு கடத்துவதற்கு சிங்கப்பூர் தெரிவித்திருக்கின்றது. இலங்கை உட்பட பொதுநலவாய நாடுகளுக்கு தேவையான சந்தேக நபரை நாடு கடத்துவதற்கான உடன்படிக்கையில் சிங்கப்பூர் இணைந்திருக்கின்றது. இதேவேளை முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா வெளியிட்ட கருத்தினை சிங்கப்பூர் அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது. கொழும்பு புத்தளம் பிரதான வீதியின் கலவோயா பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 6 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 11:45 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. விபத்தில் காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பற்ற முறையில் லொரியொன்றும் பாதையில் குறுக்காக பயணித்ததன் காரணமாக குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் அனுராதபுரத்திலிருந்து கலவோயா நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இலங்கை வரலாற்றில் முதலாக அமையப்போகும் மிகப்பெரிய தொழில் மையம். இலங்கையின் தெற்கே அம்பாந்தோட்டையில் எதிர்வரும் 24ஆம் திகதி பாரிய முதலீட்டு திட்டப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய அமையவுள்ள இந்த முதலீட்டு பணிகள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஏற்றுமதி பொருளாதார இலக்காக கொண்ட செயற்திட்டத்தின் கீழ் அமைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் காலை 9 மணிக்கு இடம்பெறவுள்ள இந்த திட்டத்தின் கீழ் 72,000 கோடி ரூபாய் முதலீடு மேற்கொள்ளப்படுவதுடன் இதன் கீழ் தனியார் நிறுவனத்தின் பாரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் தனியார் நிறுவனத்தின் சீமெந்து தொழிற்சாலை நிர்மாணப் பணிகள் என்பன ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ் மக்களுக்கு ஓர் மகிழ்ச்சியான செய்தி. முக்கிய பிரதான வீதியொன்றில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். யாழ்ப்பாணத்திலிருந்து பொன்னாலை வரையில் உள்ள யாழ்ப்பாணம் பொன்னாலை பருத்துறை வீதி காப்பற் சாலையாக தரம் உயர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. இதன்படி குறித்த வீதியை புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்தல் தொடர்பான நடவடிக்கைக்கு செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானத்தில் இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. மூலோபாய வியூக வீதி நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழான உப திட்டம் இந்த வீதியினை புனரமைப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலிருந்து பொன்னாலை வரையிலான வீதியில் 1.83 கிலோமீட்டர் தொடக்கம் 14.6 கிலோமீட்டர் வரையிலான வீதியை புனரமைத்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான சிவில் பணி ஒப்பந்தம் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட நிலையான பொறுப்புக்குழுவின் சிபாரசுக்கு அமைய வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. திருகோணமலை நகர் திருவருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் வருடாந்த தீர்த்தோற்சவம். அன்னை பத்ரகாளியம்மன் கடலில் இறங்கும் தருணம். தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் முள்ளிய வாய்க்காலில் திடீரென முற்றுகையிடப்பட்ட வீடு. முள்ளிய வாய்க்கால் கிழக்கு பகுதியில் தனியார் வீடு ஒன்றில் இன்று அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நீதிமன்ற அனுமதியுடன் இன்று முற்பகல் அந்த இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் இணைந்து குறித்த வீட்டினை முற்றுகையிட்டு பணியை ஆரம்பித்துள்ளனர். புளியம்பொக்குனை ஆலயத்துக்கு மீசாலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி பண்டங்கள் எடுத்துச் செல்லும் நிகழ்வு. கிளிநொச்சி புளியம்பொக்குனை நாகதம்பிரான் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி பண்டங்கள் எடுத்துச் செல்லும் விழா நேற்று கோலாகலமாக இடம்பெற்றிருக்கின்றது. இவற்றை பல நூற்றுக்கணக்கான மக்கள் வீதியின் இரு புறங்குகளில் நின்று பார்வையிட்டனர். குறிப்பாக சிறுவர்கள் இவற்றை குதூகலத்துடன் பார்வையிட்டனர். தென்மராட்சி பிரதேசத்தில் சேகரித்த பண்டங்கள் மீசாலை பந்தமரவடியில் இருந்து மாட்டு வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்டன. திருமண ஏற்பாட்டில் குழப்பம். யுவதி எடுத்த விபரீத முடிவினால் பெரும் அதிர்ச்சி. திருகோணமலை கந்தளாய் பேராறு பகுதியில் 40 மாத்திரைகளை உட்கொண்ட யுவதியொருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பேராறு பகுதியைச் சேர்ந்த ரிஹானா என்ற 27 வயதுடைய பெண்ணே மாத்திரைகளை உட்கொண்டிருக்கின்றார். குறித்த பெண் இன்று காலை எழும்பாத நிலையில் பெற்றோர் சென்று பார்த்தபோது மயக்கமான உடல் குளிர்ந்து காணப்பட்டதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இதன் பின்னர் அவர் கந்தளாய் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீரிழிவு நோய்க்கு உட்கொள்ளும் மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை அந்த பெண் உட்கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதேவேளை திருமண பேச்சுவார்த்தை தொடர்பான விரக்தியின் காரணமாக அந்த பெண் மாத்திரைகளை உட்கொண்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது. காபோத உயர்தரம் வரை கற்ற 7,500 பேருக்கு அரச நியமனம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் திட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம். உயர்தரம் வரை கற்ற 7,500 பேருக்கு பயிற்சி செயற்திட்ட உதவியாளர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் அமைச்சரவை அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றது. அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கும் குறித்த அபிவிருத்தி திட்டங்களை மதிப்பீட்டுக்கு உட்படுத்துவது மற்றும் இணைப்பு நடவடிக்கைகளுக்காக உயர்தரம் வரை கற்ற 7,500 பேருக்கு பயிற்சி செயற்திட்ட உதவியாளர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. காபோத உயர்தரம் கற்று தொழில் வாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர் சமூகத்தை இணைத்துக் கொள்வதன் மூலம் அவர்களை தேசிய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பங்குதாரர்களாக்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்து வீதியில் துடித்த இளைஞருக்கு ஆதரவு கரம் நீட்டிய நீதவான். குவியும் வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணத்தில் நீதிபதி ஒருவரின் செயற்பாடு குறித்து பலரும் பாராட்டு தெரிவித்திருக்கின்றனர்.
வீதியில் விபத்துக்குள்ளான இளைஞனை தனது காரில் கொண்டு சென்று வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கின்றார். இந்த மகத்தான பணியை சாவகச்சேரி நீதவான் செய்திருக்கின்றார். சாவகச்சேரி நீதவான் கோப்பாய் கைதடி வீதியினூடாக தனது கடமைக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் அவதானித்திருக்கின்றார். விபத்தில் 34 வயதான வசந்தன் காயமடைந்த நிலையில் வீதியில் கிடந்திருக்கின்றார். விரைந்து செயற்பட்ட நீதிபதி தனது வாகனத்தில் அவரை ஏற்றி வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு தனது கடமைகளுக்கு சென்றிருக்கின்றார். நீதிபதியின் இந்த செயற்பாடு குறித்து பலரும் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். யாழ் மாநகர சபை எல்லைக்குள் வசிக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் விடுக்கப்படும் அவசர அறிவித்தல், தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். யாழ் மாநகர சபையின் எல்லைக்குள் இயங்கி வரும் உணவகங்கள், வர்த்தக நோக்குடைய விடுதிகள், தங்குமிடங்கள், பிரத்யோக தங்குமிட வீடுகள், தனியார் கல்வி நிலையங்கள், வியாபார நிலையங்கள் ஆகியவற்றை இதுவரை பதிவு செய்ய தவறியவர்கள், உரிம கட்டணங்களை செலுத்த தவறியவர்கள் ஆகியோர் இந்த மாதம் 31ஆம் திகதிக்கு முன்னதாக தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டுமென யாழ் மாநகர சபை அறிவித்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்துக்கான விமான சேவைகளை நடத்த தனியார் துறையினருக்கு பிரதமர் அழைப்பு. யாழ்ப்பாணம் மற்றும் இந்தியாவுக்கான விமான சேவையில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனியார் துறையினருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். கொழும்பில் நடந்த வணிக மாநாடு ஒன்றில் தம்மிக்க பெரூர என்ற வணிகர் கட்டநாயக்கா விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமானங்கள் இயக்கப்படுவதில்லை என்றும் இது புலம்பெயர் தமிழர்களின் முறைப்பாடு என்று கூறியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது உறவுகளை பார்க்க செல்லும் போது கட்டநாயக்காவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமானத்தில் செல்ல முடியாதிருப்பதாக அவர்கள் முறையிடுகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சட்ட விரோதமாக தங்க கட்டிகளை கடத்திய 9 பேருக்கு கட்டுநாயக்காவில் நடந்த கதி. வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த 9 பேர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்ட விரோதமான முறையில் தங்க கட்டிகளை கொண்டு வந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் பெறுமதி 4 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் நுழைவு பகுதியில் வைத்து சுங்கப்பிரிவு அதிகாரிகளினால் குறித்த 9 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 பேர் இலங்கையர்களும் 6 இந்தியர்களும் அடங்குகின்றனர். வறட்சி நீங்கி மழை பொழிய பிரார்த்தனையில் ஈடுபடும் மக்கள். நாடு வறட்சியினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களும் ஏனைய ஜீவராசிகளும் தண்ணீரை பெற்றுக்கொள்ள மிகவும் சிரமப்பட்ட நிலை தோன்றியிருக்கின்றது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் அல்லாஹ்விடம் மன்றாடி அவனுடைய அருளை கேட்க வேண்டும். எமது பாவங்கள் மன்னித்து அருள் புரிய வல்லமை அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. அசாதாரண நிலைமைகள் ஏற்படும் போதெல்லாம் நாம் நமது அன்றாட வாழ்வின் நடைமுறைகளை மீள்பரிசீலனை செய்து திருத்திக் கொள்வது, அதிகமாக இஸ்திபார் செய்வது நபி வழியாகும். திரிபீடக வாரத்தையொட்டி கலனி ராஜமகா விகாரையில் தானம். 100 மகா சங்க உறுப்பினர்களின் தலைமையில் பாரிய தான நிகழ்வு கலனி ராஜமகா விகாரையில் புதன்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது. திரிபீடக வாரத்தையொட்டி ஜனாதிபதி செயலகத்தின் அனுசரணையுடன் மேல்மாகாண ஆளுநர் பணிமனையும் மேல்மாகாண பிரதம அமைச்சர் காரியாலயமும் கலனி பிரதேச சபையும் இணைந்து இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திரிபீடகமானது தேசிய மரபுரிமை சொத்தாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களினால் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மாத்தளை அழுவிகாரையில் வைத்து அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. சிறுபான்மை சமூகத்துக்கு நான் தான் தீர்வு கொடுக்க முடியும், கோத்தபாய ராஜபக்ச. சிறுபான்மை சமூகத்தினர் எதிர்நோக்கும் சூழ்நிலைக்கு தீர்வை அளிக்கக்கூடிய சரியான நபர் தானென தெரிவிக்கின்றார் கோத்தபாய ராஜபக்ச. நரகன் பேட்டவில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் வைத்து இவ்வாறு தெரிவித்துள்ள அவர் தன்னை சிறுபான்மை சமூகங்கள் ஆதரித்துக் கொள்ளும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சிறுபான்மை சமூகம் என பொதுவாக அவர் தெரிவித்துள்ள போதிலும் முஸ்லிம் சமூக வாக்குகளை இலக்காக வைத்து அவர் இவ்வாறு பேசியுள்ளதாக கிரீஸ் யக்கா முதல் திகன வரை காணப்பட்ட இனவாத முத்திரைகள் மக்கள் அறிவார்கள் என கொழும்பு அரசியல் தலைமைகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பில்பத்து பொருளியை மீண்டும் கிளறிவிட்டு புத்தளம் மக்களின் நியாயமான போராட்டத்தை மழுங்கடித்து திசை திருப்புவதற்கு முயற்சி. அறுவைக்காட்டு குப்பைக்கு எதிரான புத்தளம் மக்களின் நியாயமான போராட்டத்தை மழுங்கடித்து திசை திருப்புவதற்கு மௌனித்து கிடந்த பில்பத்து பொருளியை மீண்டும் கிளறிவிட்டு இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று முடிச்சு போட்டு
போராட்டத்தை திசை திருப்பும் வகை சூத்திரதாரிகள் சிலர் செயற்பட்டு வருவதாக கைத்தொழில் வர்த்தகம் நீண்டகாலம் இடம்பெயர்ந்தோர் மீள்குடியேற்றம் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சர் ரிசாத் பதுதீன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். பாணாந்துறை சரிக்கமுள்ள சம்பவம் தொடர்பில் 3 காயம், 4 முஸ்லிம் இளைஞர்கள் கைது. பாணாந்துறை சரிக்கமுள்ள திக்கல பகுதியில் நேற்று வாகன விபத்து சம்பவம் ஒன்றையடுத்து முஸ்லிம் இளைஞரின் வீடு சிங்களவர்களால் தாக்கப்பட்டதை அடுத்து 2 சமூகங்களுக்கு இடையிலான மோதலாக உருவாகியுள்ளது. எனினும் பின்னர் அதிவிசேட அதிரடிப்படையினரால் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. அதிவிசேட படையினர் பாதுகாப்பாகவும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை விபத்து மற்றும் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 4 முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் அறிவித்திருக்கின்றன. சம்பவத்தில் 3 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் மற்றுமோர் இராணுவ முகாமிற்குள் மனித புதைகுழி. முகாமை நிரந்தரமாக்குவதனால் ஏற்பட்டுள்ள சந்தேகம். மன்னார் தாழ்பாடு பிரதான வீதி பகுதியில் கீரி கிராமத்தில் அமைந்துள்ள சனி விலாஜ் கடற்படை முகாமை நிரந்தர கடற்படை முகாமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறித்த கடற்படை முகாமானது யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் முன்னரே அமைக்கப்பட்டு தற்போது வரை தற்காலிக முகமாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த காணியினை நிரந்தரமாக பெற்று கடற்படை முகாமை அமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கண்டியில் பூட்டிய அறைக்குள் சடலமாக மீட்கப்பட்ட யாழ்ப்பாண ஆசிரியர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் கண்டியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஏசுதன் என்ற ஆசிரியரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். குறித்த ஆசிரியர் சில வருடங்களுக்கு முன்பிலிருந்து கண்டியில் உள்ள முஸ்லிம் மகா வித்தியாலயம் ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். இந்த நிலையில் நேற்றைய தினம் பாடசாலைக்கு வராததனால் அவரின் நண்பரான மன்னாரைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் அவரை தேடி அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்றபோது சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கின்றார். இதனையடுத்து உடனடியாக பாடசாலை சமூகத்துக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளின் பின் சடலம் கண்டி போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட பின்னர் சடலம் தற்போது யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்படுவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல் தெரிவிக்கின்றன. லயன் முறைமையை இல்லாதொழித்து கிராமங்கள் அமைப்பதே எங்கள் நோக்கம். திகாம்பரம் தெரிவிப்பு. மலையகத்தில் லயன் முறைமையை இல்லாதொழித்து புதிய கிராமங்கள் அமைப்பதே எங்களின் நோக்கம். ஆகையினால் ஒவ்வொரு தோட்டப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் தனி வீட்டு திட்டம் அமைத்து கொடுக்கப்படும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்துக்கு எதிராக கையெழுத்து வேட்டை. கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட 265ஆம் இலக்க சட்டமூலமான பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலகத்தினை எதிர்த்து ஏறாவூர் வாவைக்கரை பூங்காவில் ஏறாவூர் வாசிப்பு வட்ட நண்பர்களினால் கையெழுத்து வேட்டையொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. மேற்படி சட்டமூலத்தின் சிறுபான்மை இனத்துக்கு எதிராகவும் சமூக மட்டத்தில் இயங்கும் பொது அமைப்புகளுக்கும் பாதகமாகவும் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. இந்த சட்டமூலம் சிறுபான்மை சமூகத்துக்கும் பாதகமாகவும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு பாரிய பிரச்சினைகளை தோற்றுவிக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த கையெழுத்து வேட்டை இடம்பெற்று வருகின்றது. புல்மோட்டையில் அத்துமீறிய சிங்கள குடியேற்றங்கள். புல்மோட்டையில் தென்னமரவாடி அண்மையில் உள்ள பகுதியில் 2 புதிய சிங்கள குடியேற்றங்கள் சட்ட விரோதமான முறையில் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த தகவலானது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்ட தகவலுக்கு அமைவாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பேர்ல் ஆக்சன் என்ற ஆய்வு நிறுவனம் கடந்த வாரம் புல்மோட்டை அண்மைய பகுதியில் நடைபெற்று வரும் சிங்கள மயமாக்கல் சம்பந்தமாக ஓர் ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் வடகிழக்கின் எல்லையில் தமிழ் கிராமங்கள் அபகரித்து மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டம், சிங்கள ஆக்கிரமிப்பு தொடர்பில் பல தகவல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. தென்னமர வடியிலிருந்து புல்மோட்டை செல்லும் வீதியில் ஓரமாக பல சிங்கள குடும்பங்கள் காடுகளை வெட்டி தற்காலிக வீடுகளை அமைத்து குடியேறியுள்ள நிலையில் அவர்களுக்கு வீடமைப்பு அதிகார சபையினால் பிரதேச செயலகத்தின் எந்தவிதமான அனுமதிகளும் இன்றி வீட்டு திட்டங்களுக்கான நிதி வழங்கப்பட்டு வீடுகளை அமைக்கும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன.
அத்தோடு ஒவ்வொரு குடியேற்றத்துக்கு அண்மையாக பௌத்த விகாரை மற்றும் புத்த சிலை என்பன அமைக்கப்பட்டுள்ளது. 4 பௌத்த பிக்குகளும் மேற்பட்டவர்கள் இந்த பிரதேசத்துக்கு அண்மையாக 13ஆம் கட்டைப்பகுதியில் மடமொன்றை அமைத்து அங்கே தங்கியிருந்து இந்த குடியேற்றங்களை மேற்கொண்டு வருவதாக பௌத்த சின்னங்களை புல்மோட்டையை சுற்றியுள்ள 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். புத்தளத்தில் அபிவிருத்திகளை திறந்து வைக்கச் செல்லும் ஜனாதிபதிக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். புத்தளத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பல்வேறு அபிவிருத்தி பணிகளை மக்கள் பாவனைக்காக திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வெள்ளிக்கிழமை புத்தளம் நகருக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். புத்தளம் மாவட்ட செயலாளர் சித்தாரானந்த தலைமையில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. கொழும்பிலிருந்து விசேட ஹெலிகாப்டர் மூலம் புத்தளம் இராணுவ முகாம் மைதானத்துக்கு செல்ல உள்ள ஜனாதிபதி புத்தளம் பிரதேச செயலகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார். இதன்போது இளைஞர் யுவதிகள் மூலம் தொழில் வாய்ப்புகளை பதிவு செய்யும் சிமார்ட் ஸ்ரீலங்கா என்னும் விசேட வேலை திட்டம் ஒன்றையும் ஜனாதிபதி ஆரம்பித்து வைப்பார். போலி நாணய தாள்களுடன் 4 பேர் கைது. போலி நாணயத்தாள்களை வைத்திருந்த 4 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிரிபத்கொட போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 1000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 5 மற்றும் 500 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 3உடன் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின்படி போலி நாணயத்தாள்களை அச்சிட்ட நபர் அவற்றை மாற்றுவதற்கு வழங்கியுள்ளமை தெரிய வந்திருக்கின்றது. இதனையடுத்து களனி திப்பியாகோட பிரதேசத்தில் உள்ள வீடொன்று சுற்றிவளைக்கப்பட்டு 1000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 27 500 ரூபாய் நாணயத்தாள் 4 கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் போலி நாணயத்தாள்களை அச்சிட காரணமாக இருந்த பிரதான சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மின்வெட்டு தொடர்பில் சமூக ஊடக செய்திகள் பொய்யானவை, அமைச்சு விளக்கம். மின்வெட்டு தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியாகும் சில செய்திகளை மின்வெளி எரிசக்தி அமைச்சு முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கின்றது. எதிர்காலத்தில் மின்வெட்டு அமுலாக்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளை மின்வெளி எரிசக்தி அமைச்சு வன்மையாக நிராகரித்திருக்கின்றது. அரசாங்கம் வேண்டுமென்றே மின்வெட்டை அமுலாக்குவதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருந்ததாகவும் குறித்த செய்தி போலியானது எனவும் அமைச்சின் ஊடக பேச்சாளர் ஜெயவர்தன கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றார். தாக சாந்தி நிலையத்தில் விக்னேஸ்வரன் நீராகாரம் வழங்கினார். வட்டுக்கோட்டை சங்கரத்தை பத்திரகாளியம்மன் ஆலய வருடாந்த தேர் திருவிழா இன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஆலய வழிபாட்டுக்கு வந்திருந்த முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தாகசாந்தி நிலையத்தில் பக்தர்களுக்கு நீராகாரம் வழங்கியிருக்கின்றார். இலங்கைக்கு மேலும் 2 வருட கால அவகாசம் ஏகமனதாக நிறைவேறியது பிரேரணை. ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு மேலும் 2 வருட கால அவகாசம் வழங்கும் பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, மசிடோனியா ஆகியவற்றினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைக்கு இலங்கையும் இணை அனுசரணை வழங்கியதை அடுத்து வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரேரணையை திருத்தங்களின்றி ஏற்றுக்கொள்ள இலங்கை சம்மதித்தை அடுத்து வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜெனீவா நேரப்படி மாலை 3 மணிக்கு இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பேரவையில் அங்கம் வகிக்கும் 47 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரசன்னமாக இருந்தனர். பிரிட்டன் பிரதிநிதி பிரேரணியை சமர்ப்பித்து உரையாற்றினார். பின்னர் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன இணை அனுசரணை வழங்குவதாக அறிவித்து உரையாற்றினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம். நன்றி. ஜெஃப்னா தமிழ் டிவி.